வரலாற்று பக்கத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னா 1930லேருந்து 1950 வரைக்கும் இந்த டொபாக்கோ கம்பெனிஸ், அதுலேயும் முக்கியமாக சிகரெட் மேனுஃபேக்சரர்ஸ் டாக்டர்ஸை வச்சு ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அது என்னன்னா, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது த்ரோட் இரிட்டேஷனை கம்மி பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஏர்லி 19th century 20th centuryல பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஆயில், எஸ், பாம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயிலை கியூர் ஃபார் ஆல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் டிசீசஸ்ன்னு மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் உலா வந்துச்சு. திடீர்னு மெடிக்கல் சொசைட்டி ஒரு ரியலைசேஷன் ஃபேஸ்குள்ளே போய் இதே மாதிரி கண்டினியூ ஆகிறது நல்லதுக்கு இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் மெடிசன்ஸ் வாங்கணும்னா ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிக்கல் ஷாப்லையும் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸான ஒன்று தான் நல்லது, பெஸ்ட்டுன்னு நம்ம நம்புறதுனால நம்மளோட வீட்டோட ஃபைனான்சஸை பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம தலையில் ஈஸியாக தள்ளி விட்டுறாங்க. சிம்பிளான ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ் இன்னும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் இதில் கமிஷன்ஸும் இன்சென்டிவ்ஸும் ரொம்ப கம்மிங்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஒன்று. இதுக்கு ஒரு சிம்பிளான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் போதும். ஆனால் எந்த ஒரு ஏஜென்ட்டும் சரி, எந்த ஒரு எம்ப்ளாயியும் சரி இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு பதிலாக யூனிட் லிங்க்ட் பிளான் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளானு, ஒரு ஹை ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹை கமிஷன்ஸ் அண்ட் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ப்ராடக்டை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம எதை வாங்க போகிறோங்கிறத விட இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு எதை செல் பண்ண ரெடியாக இருக்குன்றத கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று.